இறந்தவர்களின் உடலை மயானத்திற்கு எடுத்து செல்ல வழியில்லாமல் தத்தளித்து வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராம மக்கள். பின்னணியில் அவர்கள் முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டு பேசுபொருளாக இருக்கும் நிலையில் பார்க்கலாம் விரைவாக. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ராமநாதபுரம் கிராமத்தில்தான் இந்த அவலம். சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் இந்த கிராமத்தில் இறந்தவர்களின் உடலை மயானத்திற்கு கொண்டு செல்ல வழியின்றி விவசாய நிலத்தில் இறங்கிச் செல்லும் நிலைக்கு மக்கள் ஆளாகி இருப்பது துக்கத்திலும் பெருந்துயரம். இந்த நிலை கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்வதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் பயிர் நிலம் சேதமாவதாகவும் சில சமயம் இறுதி ஊர்வலத்தில் விவசாய நிலத்தின் சகதியில் சிக்கி தாங்கள் காயமடைவதாகவும் குமுறுகின்றனர். இதனிடையே மயானத்திற்கான சாலையை 9 பேர் ஆக்கிரமித்திருந்ததாகவும் இதில் 8 பேர் ஆக்கிரமிப்பை அகற்றியதில் ஒருவர் மட்டும் அகற்றாததால் தாங்கள் இவ்வாறு சிரமப்பட்டு வருவதாக மக்கள் சுமத்தியிருக்கும் குற்றச்சாட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எங்கள் ஊரில் வந்துட்டு 450-500 குடும்பங்கள் இருக்குது. 500 குடும்பங்களுக்கு மயான பாதை வசதி இல்லாமல் பல காலமாக நாங்கள் சிரமப்பட்டிருக்கோம். 1972 எங்களுக்கு ரோடு எவிஷன் பண்ண ரோட்டை அவங்க அக்கிரமம் பண்ணி எங்களுக்கு இதுவரை ரோடு விடாதுறாங்க. சம்மந்தப்பட்ட 9 பேரில் 8 பேர் ரோடு விட்டாங்க. இன்னும் ஒரு ஆள் மட்டும் ரோடு விடாதுறதுனால ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறோம். ராமமூர்த்தி பரசுராமன் அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் அந்த இடத்த விடாதுறாங்க. பலமுறை மாவட்ட ஆட்சியரிடத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்கின்றனர் ராமநாதபுரம் கிராம மக்கள். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் இதற்கு உடனடியாக ஓர் தீர்வு காணும்படி மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி இருக்கின்றனர். நாங்கள் சாவு கொண்டு போனோம் அப்படின்னா ஆத்திலிங்கத்தில் ரொம்ப சிரமப்பட்டு கைநிலங்க ஆட்டிலையும் ரொம்ப போட்டாங்க. அதனால் பல முறை நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கும் வருவாய் கோட்டை இருக்கோம் எல்லாருக்கும் நாங்கள் பல முறை மனு கொடுத்தோம். இதுவரை எந்த ஒரு ஆக்ஷனும் எந்த ஒரு இதுவும் நடக்கலை. அதனால் இதை சீரமைச்சு எங்களுக்கு தருமாறி அடிப்படை வசதி தேவை. தந்தி டிவி செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருந்து செய்தியாளர் நந்தகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.